தமிழ் மாதங்களில் 12வதாக வரக்கூடிய மாதம் பங்குனி மாதமாகுங்க. இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர் வழிபாட்டையும் குல தெய்வ வழிபாட்டையும் செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகும். அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா பங்குனி அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர் வழிபாட்டை விரதம் இருந்து நம்ம தவறாமல் கடைப்பிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய குடும்பமும் நம்முடைய தலைமுறையும் தலைக்கும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. அந்த வகையில் வரக்கூடிய பங்குனி அமாவாசை நாளில் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கு ஏற்ற நேரம் என்ன, பித்ரு தோஷத்தை போகக்கூடிய பங்குனி அமாவாசை நாளுக்கான தேதி, தர்ப்பணம் செய்வதற்கான உகர்ந்த நேரம், பங்குனி அமாவாசையினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமா இருக்குதா, நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலில் சின்ன சின்ன இடையூறுகள், கஷ்டங்கள், காரிய தடைகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்குதா, இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள், உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 12 மாதங்களில் கடைசி மாதமான பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த வருஷம் மார்ச் 18ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வர இருக்குதுங்க. அபூர்வமாக சில அமாவாசை சூரியன் ஆன பிறகு திதி தோன்றுங்க. 24 மணி நேரத்துக்கு முன்பாகவே திதியானது முடிந்துவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. அந்த வகையில் இந்த அமாவாசையும் 24 மணி நேரத்திற்கு குறைவாகவே இருக்குது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. 2025ஆம் ஆண்டில் வந்திருந்த பங்குனி அமாவாசை நாளில் சூரிய கிரகணமானது நிகழ்ந்துருந்துங்க. பித்ரு தோஷம் போக்கக்கூடிய பங்குனி அமாவாசை நாளில் தர்ப்பணம் செய்வதற்கு உகர்ந்த நேரம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பங்குனி அமாவாசை 2026ஆம் ஆண்டு மார்ச் 18ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வர இருக்குதுங்க. அதே போல் திதி தொடங்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் 18ஆம் தேதி 8:28 மணிக்கு தொடங்குது. திதி முடியக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் 19ஆம் தேதி 7:29 மணிக்கு முடியுதுங்க. புதன்கிழமை நாளில் மாலை 8:30 மணிக்கு தொடங்கக்கூடிய அமாவாசை திதி வியாழக்கிழமை காலை 7:30 மணி வரை நீடிக்குது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. சூரிய திதி அடிப்படையில் வியாழக்கிழமை நாளில் அமாவாசை நாளானது கடைபிடிக்கப்படுதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை காலையிலேயே திதி முடிவடையுதுங்க. அதனால் புதன்கிழமை நாளிலேயே அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து விட வேணும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. அமாவாசை திதி நாள் முழுவதும் நீடிச்சிருந்தாலும் கூட மதிய நேரத்துக்குள்ளார நீங்கள் தர்ப்பணம் உங்களுடைய முன்னோர்களுக்கு கொடுப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. அதனால் மதியம் 12 மணிக்குள்ளான நேரத்தில் அமாவாசைக்கான தர்ப்பணத்தை நீங்கள் செய்து முடித்து விட வேணும். அமாவாசை நாளில் சூரியன் மற்றும் சந்திரன் ஒரே ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறாங்க. இந்த வருஷம் மீன ராசியில் சனியுடன் சுக்கிரன், சூரியன், சந்திரன் இணைந்திருக்கக்கூடிய காலத்தில் அமாவாசையானது நிகழ இருக்குதுங்க. அந்த வகையில் வரக்கூடிய பங்குனி அமாவாசையானது சதுர் கிரக யோகம் என்ற அபூர்வ யோகமும் உண்டாக போகுதுங்க. மேலுமே பங்குனி மாத அமாவாசை நாளில் நம்ம விரதம் இருந்து நம்முடைய குலதெய்வத்தை வழிபட்டோம்னா குலதெய்வத்துடைய அருளால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா பங்குனி மாதத்தை திருமண மாதம் அப்படின்னும் அழைப்பாங்க. திருமணத்தில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க பங்குனி அமாவாசையில் முன்னோர்களையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் நினைத்து நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா திருமண தடையானது விலகிவிடுங்க. ஆண்டின் 12வது மாதமாக வரக்கூடிய பங்குனி மாதத்தில் புரட்டாசி மாதத்திற்கு இணையான புண்ணிய பலன்களை தரக்கூடிய அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. பங்குனி மாதம் தெய்வ திருமணங்கள் நிறைய நிகழ்ந்திருக்கக்கூடிய மாதம் என்பதனால மங்களகரமான மாதமாகவும் இந்த பங்குனி மாதமானது சொல்லப்படுதுங்க. இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை, பௌர்ணமி போன்ற திதிகள் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா பங்குனி மாத அமாவாசை திதியானது மார்ச் 19ஆம் தேதி அன்னைக்கு தொடங்குதுங்க. அன்றைய நாளில் அதிகாலையிலேயே எந்திரிச்சு உங்களுடைய விரதத்தை நீங்கள் கடைப்பிடிக்க தொடங்கிவிட வேணுங்க. பித்ருக்கடனை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு ஏற்ற நாளாகவும் இந்த பங்குனி அமாவாசை நாளானது சொல்லப்படுது. இந்த நாளில் நீங்கள் சூரிய உதயத்திற்கு முன்னாடியே எழுந்திரிச்சு நீர்நிலைகளுக்கு சென்று நீங்கள் நீராட வேணுங்க. அதற்கு பிறகு உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுக்க வேணும். அதற்கு பிறகு வீட்டுக்கு வந்து வழக்கம் போல் உங்களுடைய முன்னோர்களுக்கு படையலை நீங்கள்
போட வேணுங்க. காகத்திற்கு நீங்கள் உணவு வைப்பது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க. ஏதாவது காரணத்தினால உங்களுடைய முன்னோர்களுக்கு இது வரைக்கும் தர்ப்பணம் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வரக்கூடிய பங்குனி அமாவாசை நாளில் விரதத்தை கடைபிடித்து உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் கருப்பு மற்றும் வெள்ளை எள் கலந்த உணவை நீங்கள் வைத்து வழிபடலாங்க. இதே போல் காகத்திற்கு வைத்து நீங்கள் வழிபடலாம். இது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்ததற்கு சமமான பலனை பெற்றுக் கொடுக்குங்க. நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம், முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாது, காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பசியோடு இருக்கக்கூடிய யாராவது 3 பேருக்காவது நீங்கள் உணவை வாங்கி கொடுப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. தானத்திலையும் தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அன்னதானம் கொடுப்பதுனால உங்களுடைய குலமானது தலைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதே போல் வீட்டில் சுபகாரியமே நடக்க மாட்டேங்குது, நல்ல காரியங்கள் ஏதாவது செய்வதாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு தடை வந்து கொண்டே இருக்குது, வீட்டில் செல்வம் தங்கவே மாட்டேங்குது, வீண் விரயமானது ஏற்பட்டு கொண்டு இருக்குது, கணக்கில்லாமல் செலவானது ஆகிக்கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பங்குனி அமாவாசை நாளில் விரதம் இருந்து உங்களுடைய முன்னோர்களையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் நீங்கள் வழிபட வேணுங்க. வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அன்றைய நாளில் உங்களுடைய குல தெய்வ கோவிலுக்கு சென்று உங்களுடைய குல தெய்வத்தை வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. பங்குனி மாத அமாவாசை நாளில் விரதம் இருந்து நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா முன்னோர்களுடைய சாபம் குல தெய்வ சாபம் போன்றவைகள் விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. வீட்டில் வற்றாத செல்வ வளமானது நிறைந்திருக்குங்க. மேலுமே இந்த நாளில் நீங்கள் விரதம் இருந்து நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா சுபகாரிய தடைகள் அனைத்துமே விலகிவிடுங்க. அதே போல் காரிய தடை தாமதங்கள் அனைத்துமே விலகிவிடுங்க. முன்னோர்கள் மற்றும் குல தெய்வத்துடைய அருளால் விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. குல தெய்வம் கோவிலுக்கு செல்ல வாய்ப்பு இல்லாதவங்க உங்களுடைய வீட்டில் வழக்கமான அமாவாசை வழிபாட்டை நீங்கள் முடித்த பிறகு பூஜை அறையில் நீங்கள் உட்கார்ந்து உங்களுடைய குறைகள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அதை நீங்கள் சொல்ல வேணுங்க. முன்னோர்கள் மற்றும் குல தெய்வத்துடன் மனதார நீங்கள் பிரார்த்தனை செஞ்சு வழிபட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகளானது தீர்ந்து விடுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாமல் மனவேதனையில் இருக்கக்கூடியவங்க பங்குனி மாத அமாவாசை நாளில் அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு அர்ச்சனை செஞ்சுட்டு வருவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. அதே போல் உங்களுடைய குறைகளை சொல்லி அம்மனிடம் முறையிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியமானதே கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அமாவாசை நாளில் சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வருமாங்க. அன்றைய நாளில் முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வருவதாக சொல்லப்படுது. அதே போல் பூமிக்கு வரக்கூடிய பித்ருக்கள் தங்களுடைய தலைமுறைகளை சூட்சும முறையில் கண்காணிப்பாங்களாமாங்க. அவங்க செய்யக்கூடிய வேலைகளை அவங்க தொடங்கக்கூடிய காரியங்களை கரிசனத்தோடு பார்ப்பாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் அவர்களுக்கு ஆசீர்வாதமும் வழங்குவாங்களாங்க. எனவே பிதுர் தேவதைகள் என்ற முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு மரியாதை செய்து அமாவாசை நாளில் புதிய காரியங்களை நம்ம தொடங்கணும் அப்படின்னா நிச்சயமாக நல்லதே நடக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அன்றைய நாளில் நல்ல காரியங்களை நம்ம செய்வதனால எந்த ஒரு தீங்கும் ஏற்படாதாங்க. நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு வரக்கூடிய நாள் என்பதனால அந்த நாள் நல்ல நாள் அப்படின்னு சொல்லப்படுது. அமாவாசை நாளில் உலகத்தை இயக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்வதனால ஒரு காந்த சக்தியானது ஏற்படுமாங்க. அமாவாசை நாளில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய மூளை பிற்காலத்தில் அதீதமாக வேலை செய்யும் அப்படின்னு விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்குதுங்க. மேலுமே அமாவாசை நாளில் விபத்துக்கள் கூடுதலாக ஏற்படுவதாக ரஷ்ய விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க. ஜோதிட ரீதியாக அமாவாசை நாள் அப்படிங்கிறது ஒரு நிறைந்த நாளாகுங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அமாவாசை நாளில் மோதிரம் செய்து போடுவதை வழக்கமாகவே வச்சுருப்பாங்க. அதே போல் சூரியக்கலையும் சந்திரக்கலையும் ஒன்று சேருவதால் சுழுமுனை என்று சொல்லக்கூடிய நெற்றிக்கண்ணானது பலப்படுதுங்க. அதனால தான் சாஸ்திரிகள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய மந்திர ஜபத்தை அன்றைய நாளில் ஆரம்பிக்கிறாங்க. கடலில் நீராடி தங்களுக்கு ஏற்பட்ட தோஷத்தை போக்குவதாகவும் சொல்லப்படுதுங்க. அதே போல் வீட்டு வாசலில் அமாவாசை நாளில் கோலம் போடக்கூடாதுங்க. வீடு வாசல் இல்லாத ஏழை எளியோர்களுக்கு அமாவாசை நாளில் அன்னதானம் கொடுப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகும். ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் உணவை தானமாக கொடுக்கலாங்க. பசு, காகம், நாய், பூனை மற்ற ஜீவராசிகளுக்கு கூட நீங்கள் அன்னதானம் கொடுப்பது சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. அதே போல் அமாவாசை நாளில் பிதுர் தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் போன்றவற்றை தவிர குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க. முடியாதவங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் இருக்கக்கூடிய இடத்துல போய் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரலாங்க. அதே போல் உங்களுடைய வீட்டிலையுமே நீங்கள் வழிபாடு செய்யலாங்க. அமாவாசை நாளில் தலையில் எண்ணெய் வைத்து நீங்கள் குளிக்கக்கூடாது. புண்ணிய தலங்களில் போய் நீங்கள் நீராட
வேணுங்க. இல்லைன்னா நதிகளில் போய் நீங்கள் அன்றைய நாளில் நீராடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்களுடைய முன்னோர்களுக்கு எந்த அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்தீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.